இனியா பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்காத அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி, உங்கள் மாமனார் மாமியார் 2 பேரும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. அடிக்கடி பேசுவாங்கம்மா, இப்போ கூட ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. சரி இனியா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே செல்வி அக்கா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கிறதுனால செல்வி வந்ததையும் இனியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா, நான் ஃபோனை வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. செல்வி உடனே, என்னம்மா இனியா பாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாரி ஆண்டி அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீ எதுக்குமா ஃபீல் பண்ணுற? நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல, அது போதும் எனக்கு. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு நீ. நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுமா அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு இனியா ஃபோனை கட் பண்ணுறாங்க. பாக்கியா செல்வியை பார்த்து, என்ன செல்வி, எங்கள் மேலே உங்களுக்கெல்லாம் கோபமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குக்கா உங்கள் மேலே நான் கோபப்பட போகிறேன்? இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அதே போல் என் பையனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை சீக்கிரமாகவே அமையும், அவ்வளோதான். இதுக்கு போய் நான் எதுக்காக வருத்தப்பட போகிறேன்? அது சரி, இனிய பாப்பாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் விஷயம் எதுவுமே தெரியாதா? அவங்க மாமனார் பண்ணக்கூடிய வேலை எதுவுமே தெரியாதா? அவங்க பையன் நிதேஷுக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ இனியா பேசுகிறத வச்சு பார்க்கும்போது எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னமோ அக்கா, நீ செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் பிரதிபலனா இனிய பாப்பாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, அது போதும் நமக்கு. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு பாக்கியாவும் செல்வியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த பிரமம் முடியுது.